வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படம் இயக்கம் செல்வராகவன், எழுதியவர் செல்வராகவன் எஸ் ராமச்சந்திரன். இவர் பார்த்துக்கிட்டனா தனிமையில் வாழும் சோழர்களை பார்த்துக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி தயாரித்தது பார்த்துக்கிட்டோன்னா ரவிச்சந்திரன் செல்வராகவன் அவங்களோட தயாரிப்பில். ஒளிப்பதிவு பார்த்துக்கிட்டோன்னா ராம்ஜி அவங்களோட ஒளிப்பதிவில். திருத்தியது பார்த்திங்கன்னா எடிட்டிங் கோலா பாஸ்கர் அவங்களோட எடிட்டிங்கில். இசை பார்த்துக்கிட்டோன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட இசையில். தயாரிப்பு நிறுவனம் ட்ரீம் வேலி கார்ப்பரேஷன் அவங்களோட தயாரிப்பில். கார்த்திக், ரீமாசன், ஆண்ட்ரியா, ஜெர்மியா, பார்த்திபன் மற்றும் பலர் நடித்து 2010 வருஷம் ஜனவரி மாதம் 14 154 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த 1000ல் ஒருவன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் கார்த்திக் பார்த்துக்கிட்டனா நடித்த 3வது படம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திபன், 2வது படம் பார்த்துக்கிட்டனா பையா, 3வது படம் பார்த்தா இந்த படம். இந்த படம் பார்த்துக்கிட்டனா மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்துச்சு. 2007 பார்த்திபன் வந்துச்சு, 2009 பார்த்துக்கிட்டனா பையா வந்துச்சு. 2 படமே பார்த்தோன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 3வது படமாக பார்த்துக்கிட்டனா பார்த்திபன் இந்த 1000ல் ஒருவன். செல்வராகவன் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சுருக்கா. அப்படி செல்வராகவன் பார்த்தா நல்ல நல்ல கதைகளை எடுக்கக்கூடிய டேரக்டரு அப்படின்ட்டு மிகுந்த எதிர்பார்ப்பு கடையில் வெளியே வந்த படம் இந்த படம். ஆனால் அந்த டைமில் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. காரணம் பார்த்துக்கிட்டனா அப்போ இருந்த 90s கிட்ஸுக்கு, அப்படியே சொல்லணும், உண்மையாக சொன்னால் தான், அப்போ இருந்த 90s கிட்ஸுக்கு இந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டனா புரியல. அப்போ புரியாதனால ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு சூப்பரான படைப்பு வீணாக போச்சு. படத்தோட கதை என்னென்னா, சோழர்கள் பார்த்துக்கிட்டனா இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அரச குடும்பத்தில் அரச வம்சாவளியான சோழர்கள் இன்னமும் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டனா கண்டுபிடிக்கணும். அவங்கக்கிட்ட பார்த்துக்கிட்டனா தம்மளோட ஒரு பொருள் பார்த்துக்கிட்டனா அங்கே இருக்குது, அதை பார்த்தா மீட்டெடுக்கணும். அதான் பார்த்துக்கிட்டனா இந்த படத்தோட கதை. சோழர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதில் பார்த்துக்கிட்டனா நம்ம ரீமாசன் இருக்காங்க. ரீமாசன் கூட ஆண்ட்ரியா இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆண்ட்ரியோட அப்பா பார்த்துக்கிட்டனா இந்த பழமையான விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுல பார்த்துக்கிட்டனா கை சேர்ந்தவர். அவங்களோட இதில் பார்த்துக்கிட்டனா நம்ம ரீமாசன் பார்த்துக்கிட்டனா அவங்க வம்சாவளி. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டனா சோழர்கள் கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு ஆண்ட்ரியாவும் போகிறாங்க. ஆண்ட்ரியாவுக்கு துணையாக பார்த்துக்கிட்டனா நம்ம ரீமாசன் போகிறாங்க. ரீமாசன் கூடயே பார்த்துக்கிட்டனா ஒரு குழுவாக பார்த்துக்கிட்டனா நிறைய பேர் போகிறாங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி பார்த்துக்கிட்டனா நிறைய பார்த்துக்கிட்டனா சோழர்கள் பார்த்தா போகும்போது சும்மாலாம் போகல, 7 இடத்துல 7 தடைகளை வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தா தாண்டி தான் போகணும் அப்படிங்கிறது விதியாக இருந்திருக்குது. அந்த விதியை பார்த்துக்கிட்டனா இது பண்ணுறதுக்காண்டி, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி நம்ம கார்த்திக் பார்த்துக்கிட்டனா அவங்களோட டீமை பார்த்தோன்னா அவங்க மூலியமாக போகிறாங்க. அப்படி போகும்போது போகிற வழியில் என்ன தடைகள் வந்துச்சு, அந்த தடைகள்லாம் தாண்டி போய் சோழரை கண்டுபிடிச்சாங்களா, அப்படி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சப்போ என்ன நாள் நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, கடைசியில் அவங்க தேடி போனது கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை எத்தனை பேர் அப்போ தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமோ, அந்த படம் மறுபடியும் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆனப்போ அத்தனை பேரும் போய் பார்த்து இந்த படத்தை கொண்டாடணும். ஏன்னா அந்த படத்தோட கதை அப்படிப்பட்ட கதை. அப்போ விட்டதான் இப்போ விடலை. ரீசெண்டாக சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்த பொன்னியின் செல்வன் படமே பார்த்துக்கிட்டனா இதை வச்சு தான் பார்த்துக்கிட்டனா அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த படத்தை பார்த்தா பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக காரணம் 1000ல் ஒருவன் மாதிரி இந்த படம் வீணாயிடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த படமும் ஓடிச்சு. ஆனால் இந்த படத்துக்காண்டி செல்வராகவன் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மெனக்கெட்டிருக்கா. அப்படி நிறைய பார்த்துக்கிட்டனா ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் எடிட்டிங் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். எடிட்டிங்கோட செட்டு ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டனா எது உண்மை எது ரியல்னே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட செட் ஒர்க் இருந்திருக்கும். அதுபோக படத்தில் வரக்கூடிய நடிகர்களான கார்த்திக், ரீமாசன், ஆண்ட்ரியா இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டனா ஓரளவுக்கு நடிச்சிருந்தாலும்
இன்ட்ரோவுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்ம பார்த்திபன் அவங்க 3 பேர்த்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருப்பா. அப்படி அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த சோழ காலத்து அரசன் பதுங்கியிருக்கோம் மறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அரசன் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி இருப்பான், அந்த மக்களோட வறுமையை பார்த்து அவர் சிந்துற கண்ணீர், மக்களுக்காண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியலையே, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிட்டோமே அப்படின்னு ஏயாமை நினச்சி அழுவக்கூடிய சீனு, நம்ம இடத்துல வந்து ஒருத்தி நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிட்டாளே அப்படின்னு இந்த கல்லியை வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தா கெட்டவன் கண்டுபிடிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஏக்க தலைமை வந்து பார்த்தோன்னா ஒரு பார்வையில் ஒரு நடிப்பில் நடிப்பு அப்படின்னு நம்ம பார்த்திபன் சார். அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்துக்காண்டி பார்த்துக்கிட்டா ஒரு சிறந்த விருது, சிறந்த நடிகருக்கான ஒரு கிடைக்காம போனது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திபன் சார் சொல்கிறக்கூடிய என்னென்னா, நான் 1000 படம் நடிச்சினாலும் 1000ல் ஒருவன் மாதிரி படம் இனிமேல் என் லைஃப்லேயே வராது. அந்த படம் கிடச்சதுக்கு நான் பண்ண மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரை வாங்கி கொடுத்துக்க படம். ஆனால் அப்போ ஓடாமல் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான படம். கார்த்திக் அவர் எப்போவுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது படங்களால் அவரோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நாளும் அவர் யதார்த்தமாக நடிப்பு நடிச்சுருக்கா. அப்படி ஆண்ட்ரியாவும் சரி ரீமாசனும் சரி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரீமாசன் தான் பார்த்தா இந்த படத்தில் பார்த்தா மிகப்பெரிய ரோல் பண்ணியிருப்பாங்க. படத்தோட வில்லியே சொல்லப்போனால் அவங்க தான். அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பாண்டிய குலத்து இளவரசியாக வந்திருப்பாங்க. பாண்டிய மண்ணிலேருந்து வம்சாவளியிலேருந்து வரவங்களாக இருந்திருப்பாங்க. அதுவும் அற்புதமாக இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட உயிர் நாடி ஜீவன் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் தான். இன்றைக்கும் பல வீடியோக்களில் இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக் பின்னணி இசையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேக்ரவுண்டாக போட்டு இந்த மியூசிக் வருதுன்னா இந்த மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதம் மியூசிக்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுருக்கணும். படத்தில் வரக்கூடிய பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமான பாடல், அனைத்து பாடலும் அற்புதமாக இருக்கும். இந்த ஓமேல் ஆசை சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தனுஷுக்கு வந்து தனுஷ் வாய்ஸில் வந்த பாட்டு, அந்த பாட்டில் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா பல பேரோட ரிங்டோனாகவும் இருக்குது, பல பேரோட கால் டியூனாகவும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது கேட்டுக்கக்கூடிய பாடு. பின்னணி சாங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தூதுவன் வருவான் மாலி பொலியும் அப்படின்ட்டு இப்படி சொல்லக்கூடிய இடத்துல பின்னணி வரக்கூடிய இசையெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ரைஸ் ஆஃப் கிங்குன்னு ஒரு மியூசிக் வரும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிங்கு வரைன்னு ஒரு மியூசிக் வரும், பின்னணி மியூசிக் வரும். இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தோடு ஒன்றி இருந்தாலும் அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நீங்கள் இப்போ இந்த படத்துக்கு 10க்கு எத்தனை மதிப்பெண் தருவீங்க, ஜிவி பிரகாஷ்குமாரோட இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு எத்தனை மதிப்பெண் தருவீங்க, அதுபோக உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.